நினச்சோம். இந்த பயிற்சி பெற்ற முடிஞ்சது. இப்போ எனக்கு என்னென்னா, என்னோட கடமை என்னான்னு தெளிவாக தெரியுது. நம்ம பகுதியில் நாம தான் விரிவாக்கம் செய்யணும். அரசாங்கமோ மற்ற பிற அமைப்புகளை நம்ப வேண்டியதில்லை. நம்மோட கடமை அப்படின்றத நம்ம இங்கிருந்து இந்த பயிற்சி பட்டறை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இந்த நம்ம பகுதியில் எப்படி செயல்படணுன்றதுக்கான கருத்துக்கள், ஆலோசனைகள் ஏகப்பட்டது நமக்கு இந்த 2 நாளில் கிடைச்சிருக்கு. நம்மோட முதல் நாளில் ஜெயச்சந்திரன் ஐயாவோட அந்த வரலாற்று கருத்துரை நம்ம 1000 புத்தகங்களை படித்தா கிடைக்கக்கூடிய அந்த கருத்தை நாம் உள்வாங்கியிருக்கோம். அது அந்த கருத்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நமக்கு கடமைகள் ஏகப்பட்டதாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட கடமைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். பாதை இப்போது தெரியுது, வெளிச்சம் ஏதோ அந்த பாதையில் தெரியுது. இந்த பாதையில் தான் நம்ம போகணுன்னு தெரியுது. நிறைய கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை நம்ம ஒன்று ஒன்றா செய்யணும். அதுதான் இந்த பயிற்சி பட்டறையோட நோக்கமாகவும் இருந்ததாகவும் நான் நினைக்கிறேன். பயிற்சி பட்டறை மிக மனநிறைவை கொடுத்துருக்கு. 90% மேலான நோக்கத்தை பயிற்சி பட்டறை பூர்த்தி செஞ்சிருக்கிறதா நான் உணர்றேன். அது என்னோட செயல்பாட்டுக்கு பிறகுதான் அது நிறைவு பெறுன்றது என்னோட கருத்துங்கய்யா. ஆனால் எனக்கு மேடை பேச்சு அது மாதிரிலாம் எனக்கு இதுவரையும் பேசுனேன். மைக்கே பிடிச்சது கிடையாது. உட்காந்து தான் பேசுவேன். அதிகமாக மேடை பேச்சுலாம் எனக்கு பிடிக்காது. என்னன்னா, நான் ஒரு 11 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் விவசாயம், இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நான் விதைக்காக செய்யணும்னு ஒரு எண்ணத்தோடு தான் இறங்கி வேலை செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா முழுமையான அந்த இடத்துல இல்லை, அதை பற்றி என்னால் பேச முடியல. அதனால தான் விஷயமே, அதாவது உண்மை நான் சொல்கிறது. ஏன்னா எல்லா இதுவும் நான் ஒரு சில வேலைலாம் எடுத்து செஞ்சது, நான் தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சேன். அதனால் முழுமையாக இங்கே என்ன நடந்தது கூட எனக்கு தெரியாமல் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதான் விஷயம். அதிகமாக பேச எனக்கு வராது. நன்றி, வாய்ப்பு கொடுத்தது. உணர்வு இதுக்கு மேலே அது முளைச்சி ஆலமரமாகி அதை நாம் பயனடையணுன்ற கருத்து என்ன. நன்றி. பயிற்சி பட்டறைன்னு வரும்போது எப்பவும் போல் விவசாயம் எப்படி செய்கிறது, வேளாண்மை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் ஒரு தலைமை பண்பு எடுத்து நடத்துறது, ஒரு குழுவை கட்டமைக்கிறது, எப்படி உறுப்பினர்கள் எப்படி கொண்டு போகிறதுன்ற ஒரு கட்டமைப்பு சரியான பயிற்சியாக இந்த இடம் இருந்தது. அதற்கு ஐயாவுக்கும் மற்ற ஒருங்கிணைச்ச அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்று, நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி இது ஒரு வேளாண் எப்படி பண்ணணுன்ற பயிற்சி பட்டறையாக இருக்குமோன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதை தாண்டி இது நாங்கள் மாற்றுப்பாதையில் வரணும்னு நினச்சது ஒரு நல்ல பாதை அப்படிங்கிறதுக்கு ஒரு தெம்பு கிடச்சிருக்கு இங்கே. ஸோ ஒரு பயம் இல்லாமல் நாங்கள் திரும்பி போகிறோம். ஒன்று. ரெண்டாவது நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவு இருக்குது. நம்ம எண்ணங்கள் சிதறி இருக்கும், அதெல்லாம் ஒரு ஒருங்கிணைஞ்ச மாதிரி ஒரு நிறைவு இருக்குது இங்கேருந்து போகும்போது. அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு ஆக்ஷன் பிளான் கையில் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம். அப்படிங்கிறது பல பயிற்சிகளுக்கு போய் பயிற்சியாளராக இருந்திருக்கேன், பயிற்சி எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். நிறைய இந்த ஒரு 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 டிஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ளார தான் எப்போவுமே இந்த ஒரு பயிற்சி அப்படின்றது உள்ளே அடக்கி பார்த்து அந்த மாதிரி இருந்திருக்குது. இங்கே இந்த மாதிரி உட்காந்து நம்ம இந்த மரத்துக்கு கீழே இந்த ஓப்பன் ஸ்பேஸில் பயிற்சின்றது ஃபஸ்ட்டு டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கிறத தான் பார்க்குறேன் நான். ஏன்னா அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸு, நிறைய பேர் வர்றது, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக அதை ஒரு ட்ரைனிங்ன்ற அந்த பாதையில் ட்ராவல் பண்ண முடியாமல் இருக்கிறதும் உணர்ந்தேன் நான். அதனால் ஒரு ஸ்ட்ரக்சர்டு அட்மாஸ்பியருக்குள்ளார இல்லாதது மாதிரி சில நேரம் கொஞ்சம் ஸ்கேட்டர்டாகவும் இருந்தது. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேர்த்தி பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று, இந்த சப்ஜெக்டுக்குள்ளார போகும்போது பயிற்சி அப்படின்றது நான் ஒரு ஓப்பன் மைண்டோடு தான் வந்தேன். நிச்சயமாக அது ஒரு விவசாயம் எப்படி செய்யணுன்ற பயிற்சின்றது இருக்காதுன்றது தெரியும். பட் இங்கே வந்த பிறகு நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்றத கேட்டு அந்த தேவைகளின் அடிப்படையில் பயிற்சியை டிசைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
நிறைய நம்ம நேற்று பேசுனதன் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம். அதிகமாக நம்ம பேசுனதன் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பயிற்சி இருந்தது. எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது நேற்று ஈவினிங் எடுத்த அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு ரஷ் பண்ணி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பேசி இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் கொடுத்து அதை உள்வாங்குவதற்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நேரம் இருந்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் கடைசியாக நான் சொல்லிக்க விரும்புகிறது, அடுத்த பயிற்சி நம்ம கலசப்பாக்கம் சார்பில் நடத்துறது அப்படின்னு முடிவெடுக்கும் போது அதை எங்கள் ஊரில் தண்டராம்பட்டில் எடுத்து நடத்துறதுக்கான முயற்சிகளை நான் செய்ய தயாராக இருக்கேன். அந்த பொறுப்புகளை நான் ஏற்றுக்கிறேன். காரணம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும்போது நிறைய பெண்களுக்கு முக்கியமாக அந்த போய் யூரினேட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இல்லாமல் இருக்குது. நேற்று வந்து காலையில் நான் 8 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனேன், ராத்திரி 9 மணிக்கு போய் சேர்ந்தேன். காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்னால் யூரின் பாஸ் பண்ண முடியல. வீட்டுக்கு போன பின்னாடி தான் போக முடிஞ்சுது. ஸோ அது வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளார ஒரு ட்ரைனிங்கை ஏற்பாடு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அது வேறு. பட் நான் வந்து பர்சனலாக இது ட்ரைனிங்கை அடுத்த கட்ட ட்ரைனிங்கை எங்கள் ஊரில் நடத்துறதுக்கான பொறுப்புகளை நான் ஏற்றுக்கிறேன். நன்றி. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் விவசாயி இல்லை, எனக்கு சொந்த நிலமும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த விவசாயத்தை ஏதாவது பண்ணணும், இல்லைனா விவசாயத்துலேருந்து மதிப்பு கூட்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வரும்போது ஒரு விவசாயிகிட்ட கேட்கும்போது எனக்கு ராஜன் அண்ணாவை அறிமுகப்படுத்தினேன். அவர் தான் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கன்னு. ஐயா நீங்களும் பண்ணலாமே அப்படின்னா, இல்லைப்பா நான் இந்த மண்ணில் நஞ்சாயிடுச்சு, அதை நான் மீட்டு எடுக்கணும்னா 2-3 வருஷம் ஆகும், அது வரைக்கும் என் நிலத்தை நான் சம்பாதிக்க பண்ண முடியாது, நான் அதில் தான் பயணிக்கணும் அப்படின்ட்டாரு. அந்த நஞ்சிலேருந்து மண் மீட்டு எடுக்கிறது 4 வருஷம் ஆகும், அது வரைக்கும் நான் எப்படி என் நிலத்தை சம்பாதிச்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் அந்த இப்போ உரம் கெமிக்கல் எல்லாம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் இயற்கை விவசாயம் பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள். இப்போ இங்கே வந்து கற்றுக்கணும் இல்லை, நான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹெல்த்துக்கு இங்கே இயற்கை விவசாயிகிட்டேருந்து ஏதாவது பொருள் வாங்கிட்டு போனால் தான் வந்தது. அங்கே பயிற்சி பட்டுறேன்னு இது பண்ணல, நேரம் கிடைக்கும் போது இப்போ நான் வந்தது. ஒரே ஒரு விதையை மட்டும் நான் விவசாயிகிட்ட நஞ்சு இல்லாமல் தேங்காய் எண்ணெய் வாங்கி என்னுடைய முழுசாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பு மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அது ஏதாவது என்னுடைய இப்போ அதாவது தற்சார்பு, நான் அந்த தாழ்மையில் தற்சார்பு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த தற்சார்பு பண்ட மாற்று தான் அதை தான் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு விவசாயிகிட்ட இருந்தால் அவங்கவுங்க நம்ம இந்த குழு அமைச்சு பண்ணும்போது பொருட்கள் தேங்காது எங்கேயும். அதே போல் பல்காக சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேங்கும். அங்கங்கே 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ 30 கிலோன்னு அங்கங்கே இருக்கிற குழுவுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு இந்த ரொம்ப மனநிறைவாக இருக்குது. அதாவது நமக்கு எங்கெங்கே பொருள் இந்த பயிற்சி பற்றின் மூலமாக எல்லா இயற்கை விவசாயம் ஒன்றா பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பயிற்சி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எப்படின்னா பயிற்சினா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாடம் நடத்திட்டு இருப்பார், மற்றவங்களாம் உட்காந்து கேட்டு தான் இருக்கணும். ஆனால் இந்த பயிற்சியில் பார்த்தா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஐயா வந்து வேலை கொடுத்துருக்காரு. அந்த வேலை கொடுத்தது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் பேர் நீ சரியா பேரை குறித்து வச்சுட்டு செய்யணுன்ற கட்டாயத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஏன்னா நிறைய இந்த பயிற்சி இன்னையோட முடிஞ்சதில்லை, இது வந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. அதாவது இதோட முடியாமல் நிறைய வேலை கொடுத்துருக்காரு. ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இந்த பயிற்சி இன்னும் அடிக்கடி நடத்தினா இன்னும் பயிற்சி பட்டியலில் கலந்து நிறைய கற்றுக்குன்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நன்றி. இந்த பயிற்சி நடத்தின கலசப்பாக்கம் மையத்துக்கு நெல்லூர் சார்பாக நன்றி. முன்னாடி சொன்ன மாதிரி வேளாண் பற்றியோ இல்லை வந்து பஞ்சகாவியம் செய்கிறத பற்றி அந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் நிஜமாகவே வந்தேன் நான். இதோட கொடுமை எல்லா இடத்துலையும் நிலத்தில் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 4 மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் கவர்மெண்ட் மூலிமா. அப்படி தான் நினச்சி வந்தேன் நான் ஒரு 5% நினச்சி வந்தேன். ஐயா வந்து ஒரு 1000% தலையில் வச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் எங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாரும் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன். ஆனால் நம்மளே ஒரு ஒருங்கிணைப்பாளராக ஆகிற அளவுக்கு இவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுவின் சார்பாக நிறைய பயிற்சிகள் நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது என்னென்னா சமூகம், அரசியல், பொருளாதாரம், அதுபோல் நிறைய
பயிற்சி எங்கள் மேம் சீல் மேம் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமாக வந்து இந்த 2 நாளில் வந்து நான் வந்து இது வந்து நான் புரிஞ்சது என்னென்னா, அதாவது இயற்கை விவசாயத்தில் வந்து இவ்வளவோ இருக்குது. ஆனால் எப்பயும் ஆல்ரெடி நான் இதை பற்றி தெரியும். இருந்தாலும் அதை வந்து மறந்து போனதை வந்து மறுபடியும் வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்கு வந்து சாருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நன்றி சொல்லணும். நன்றி. மாவட்டத்து தரடாப்பட்டு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க, நிலத்துல இறங்கி நாற்று நட சொல்லுவாங்க, வயலுக்கு போக சொல்லுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். என்னோடய வயலில் வந்து நான் எப்படி நடுறதுக்கு அதுக்கு ட்ரைனிங் எடுத்துன்னு போகிறதுக்காக தான் நான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லோரும் நம்மளை விட புத்திசாலிங்க, நிறைய சீனியர்ஸுங்களாம் நமக்கு இருக்காங்க. அவங்கள விட நம்ம வந்து ஒரு சின்ன கடுகளவில் தான் நம்ம இங்கே வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னு வந்து நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். இதில் வந்து மேம் சொன்னாங்க, தண்டராம்பட்டில் வந்து இந்த மீட்டிங் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோன்றாங்க. அவங்களோட வழியில் அவங்களுக்கு நான் பக்கபலமாக இருக்க நான் விருப்பப்படுறேன். என்னோட இது வந்து இந்த கலசப்பாக்கத்தில் இருந்து மீட்டிங் வந்து தண்டராம்பட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒத்துழைச்சி இப்போ எங்கெங்கேருந்து வந்திருக்கீங்களோ அதே மாதிரியே எல்லாருமே நீங்கள் அங்கே வந்து எங்கள் தண்டராம்பட்டில் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். இதில் வந்து நான் நிறைய மகிழ்ச்சியோடு தான் நான் இப்போ திரும்புகிறேன். ரொம்ப நன்றிங்க. எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதில் வந்து இப்போ இந்த தை மாதத்துக்கு அப்புறம் என்ன வந்து நான் வந்து என் வயலில் வந்து பயிர் வச்சா அது வரும் அப்படின்றத எனக்கு கைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு துளசிதாஸ் அண்ணன். அவர் மூலயமா நாங்கள் சில கற்றுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்க. பேசணும், அதான் பேசணும்னு இப்போ பாயிண்ட் வைஸ் நான் செலக்ட் பண்ணிட்டு வரலை. பட் நேற்று பற்ற ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு பாஸ்கர் அவர்கள் பேசினது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கிட்டத்தட்ட காற்று மாதிரி தான் இருந்தது எனக்கு. அவர் பேசி முடித்ததுக்கப்புறமா அது திரும்பி அவர் என்ன சொன்னாருன்னு நிறைய தடவை ரீகால் பண்ணி தான் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு எனக்கு புரிஞ்சுது. எல்லாருக்கும் அப்படியான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அவர் பேசும்பொழுது கிறிஸ்பாக, அதாவது இந்த விஷயந்தான் அவர் சொல்ல வராருன்றது எனக்கு புரியலை. கொஞ்சம் நேரம் ஆச்சு எனக்கு அது புரியறதுக்கு. ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப பெருசு. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அடுத்தபடியாக நான் பார்த்தது என்னென்னா, குழுக்கெல்லாம் பிரித்து குரூப்ஸாக பிரித்து நடந்த இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து இருந்த விவசாயிகளுக்குள்ள எனக்கு பிரச்சனைன்னு தெரியறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனையாக தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் முன்னெடுத்தது வந்து எனக்கு ஒர்க் ப்ராசஸ் அண்ட் அதாவது ஒரு பயிர் வந்து நான் எப்படி செய்யணும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், இல்லை ஒரு பயிர் ஊக்கி அது எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியணும் அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன். ஸோ அந்த விஷயங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அது பிரச்சனையாக தெரியலை. ஸோ இருந்த ஒரு 4 பேருக்குள்ளே இருந்து ஒரு 8 பேருக்குள்ளேயே எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பொதுவான விஷயத்தை வந்து நம்ம ஒரு பிரச்சனையாவோ இல்லை ஒரு பலமாவோ நம்மளால் சொல்ல முடியல. ஒரு 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 கஷ்டமான ஒரு விஷயந்தான் இது. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு சார் அந்த டூல் அழகாக அந்த 6 சிக்மா அந்த ஸ்வாட்டை அந்த ஸ்மார்ட் கோல்ஸ் இதெல்லாம் சொல்லி ஒரு ட்ரையான ரொம்ப பரந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக பிரித்து இதை இப்படி பாருங்க அப்படின்னு ஒரு பிரித்து கொடுத்துருக்காரு. அண்ட் நிறைய ஆக்ஷன் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த பட்டறைக்கு நானும் என் கணவரும் வரணும்னு ரொம்ப விருப்பப்பட்டோம். ஆனால் குடும்ப சூழ்நிலைனால ஒருத்தர் தான் வர வேண்டி ஆயிடுமோன்னு ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. எப்படியோ 2 பேருமே வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார். நான் பெருசாக எதுவும் எதிர்பார்த்து வரல. நான் நினச்சேன் வந்தவாசி சார்பாக நாங்கள் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. நாங்கள் போய் அங்கே என்ன செய்யணும்னு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். இது எங்களுக்கு ஏதோ கிடைக்கும்னு நாங்கள் நினச்சி வரலை. நம்ம வந்தவாசி சார்பாக நம்ம போய் அங்கே ஏதோ செய்ய வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு வேலை இருக்குது, ஒரு பங்களிப்பு இருக்குது, அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். இதில் எங்களுக்கு எல்லாமே டேக்அவே அப்படின்றது எனக்கு அப்போ தெரியலை. பெரிய சந்தோஷம். விதையை விதைச்சிட்டோம்னா எப்போ முளைச்சி வருது, இல்லை யார் தானாக வராங்க, தன்னார்வமாக வராங்க, அவங்களை இணைச்சிட்டு தான் நம்ம செயல்பட முடியும். அதுக்கான இதை வந்து அழகாக செஞ்சுட்டாங்க ஐயா. அதை உணர முடியுது. ஏன்னா 4 ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் பகுதியில் வந்து இது மாதிரி பிரச்சனை வந்தப்போ ஒரு ஆலமரத்தில் இதே மாதிரி வெள்ளை கலர் படுதா போட்டு தான் நாங்கள் வந்து எங்கள் பிரச்சனையை உட்காந்து பேசி முதல் மீட்டிங் போட்டோம். அடுத்து ஒரு 6 மீட்டிங் போட்டுட்டு ஐயாவையும் அழைச்சிருந்தோம் சீர்காழிக்கு. ஐயாவும் வந்து ஆலோசனைலாம் சொன்னாங்க.
அதுக்கப்புறம் உருவானது தான் இங்கே இந்த சிதம்பரம் மரபு இயற்கை உழவர்கள் விற்பனையகம். அந்த இது எங்களுக்கு நாங்களே ஒரு தீர்வை வந்து எடுத்துக்கிட்டோம். அது ஏன்னா ஒரு 3 வருஷம் தவிச்சிருக்கோம். தூக்கம் இல்லாமலாம் யோசிச்சிருக்கோம். என்ன செய்யறது, எப்படி தீர்வு கொடுக்கறது, இயற்கை வேளாண்மை விட்டு வெளில போகிறாங்களே அதுக்கு தீர்வெல்லாம் யோசித்தோம். அதுமாரி அதுக்கான விதை வந்து இங்கே வந்து ஊனப்பட்டிருக்கு. எல்லாருமே தொட்டு விட்டுருக்காங்க. இதுக்கான தீர்வு வந்து விரைவில் ஒரு ஓராண்டுக்குள்ளே நம்ம வந்து அனுபவிப்போம். நன்றிங்க. சின்ன விஷயம், ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். 2004 நான் டிப்ளமோ படித்து சென்னை போகிறப்போ ஒரு பெருநிறுவனத்தை வேலை செஞ்சிருந்தேன். அப்போ என்னென்னா என்னை பார்த்துட்டு நிறைய பேர் அங்கே அதே காலேஜ், நான் படித்த காலேஜில் படித்து நான் டிப்ளமோ படித்தேன். டிப்ளமோ நிறைய பேர் படித்தாங்க, ஆனால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன், என்னை பார்த்து இவ்வளோ பேர் கெட்டு போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் நான் இப்போ பெருநிறுவனத்துலேருந்து ஒரு 18 வருஷம் ஒர்க் பண்ணி திரும்ப ஊர் திரும்பிக்கிறேன். 2 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். வரப்போ என்ன நினச்சேன்னா, நான் என்னோட சுயநலத்துக்காக தான் வந்தேன். நம்ம ஒரு உடல்நல கெட்டு போச்சு, நம்ம தற்சார்பு வழியில் வரணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அது இல்லாமல் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஒரு நான் என்னை நம்பி சென்னையில் பெருநிறுவனத்தில் படித்தாங்க, வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்கு ரோல் மாடலாக ஏதாவது செஞ்சு காமின்னு வந்தேன். ஆனால் 2 வருஷம் அதான் நான் ஏதோ தற்சார்பாக விவசாயம் தான் பண்ணிட்டுருக்கேன். ஏதோ தலைமை பண்பு எதுவும் கற்றுக்கல. ஆனால் இன்றைக்கி நான் இவ்வளோ சொல்லித்தருவாங்கன்னு எதிர்பார்க்கல. இந்த தலைமை பண்பு கதை சொல்லித்தருவாங்க, லீட் பண்ணி கொண்டு போகணும். நான் இதெல்லாமே ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு விதையாக நான் பார்க்குறேன். அடுத்து நிறைய பொறுப்பு இருக்கிறதா உணர்வேன். ஐயா கொடுத்துருக்காருன்னு அதை நல்லா செய்யணும்னு, சிறப்பாக செய்யணும்னு விருப்பம் இருக்குது. அவ்வளோ. நன்றி. நான் வரேன். இந்த பயிற்சி பற்றி நான் உணர்வது என்னவென்றால், இருளில் இருந்த என்ன ஒரு ஒளி விளக்கு வந்து என் கண்ணேறி தெரிஞ்ச மாதிரி ஒரு உணர்வை உணர்றேன். நன்றி, வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கண்டேன் மானடி, அது நாளடைவில் பேர் மருவி கண்ட மானடி, ராமாயண பெயர். எனக்கு வந்து இங்கே வந்து எதிர்பார்த்தது புதுசாக ஒன்றும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா ஏற்கனவே நான் பாமையன் சார் கூட நிறையா ஆரோவில் கிளாஸ் இருக்கும்போது அவருடைய கிளாஸ் நான் கேட்டிருக்கிறேன். அவரோட சேர்ந்து நானும் கிளாஸ் அங்கே எடுத்துருக்கிறேன். அதனால் பல வருடமாக அவருடைய பேச்சு நான் கேட்டதுனால எனக்கு எதுவும் புதுசு இல்லை. நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம், அதனால் எனக்கு தப்பு கிடையாது. ரெண்டாவது, என்னுடைய கோரிக்கை என்னென்னாக்கா, தாளாண்மை ரொம்ப நாளாக வராமல் இருந்த ஒரு இதழ் புதுசாக வந்துருக்குது. அதில் எல்லாருமே வந்து மாதம் புக்கு வாங்குறது விட்டுடுங்க. ஏன்னா இடையில நம்ம போகும்போது புக்கு கிடைக்காத போய்டும். அதனால் உடனடியே எல்லாருமே வந்து சந்தாதாரர் ஆகிடுங்க, ஆண்டு சந்தாதாரர் ஆகிடுங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புக்கு. அந்த புக்கை நம்ம ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கலாம். நம்ம வீட்டில் எப்படி நம்ம நகையை பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி புக்கை பாதுகாக்கணும். எதுக்காகனாக்கா, நான் வந்து வரும்போது முத 89 விவசாயத்துக்கு வரும்போது நான் விஷத்தால் பாதிக்கப்பட்டு வந்தேன். நிறைய புக்கு தேடினா புக்கு கிடைக்கல. அப்போ யூடியூப் கிடையாது, செல்லு கிடையாது. இந்த மாதிரிலாம் நிறைய புக்கு தேடும்போது எதுவுமே கிடைக்காத ஒரு சூழலெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து விவசாயன்ற ஒரு புக்கு, நவீன வேளாண்மை புக்கு, அப்புறம் பசுமையுடன் புக்கு, அதை விட அற்புதமான ஒரு புக்கு தாளாண்மை. அதனால் எல்லாருமே வந்து சந்தாதாரம் ஆகிடணும். அது எனக்கு ஒரு விருப்பமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து எப்போ வந்து நம்ம குரூப்லேருந்து கலசபாக் குரூப்லேருந்து தாளாண்மை இதை வெளிவரதுனால அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போயே சந்தாதாரம் ஆகிட்டேன். எனக்கு 2 புக்கு வந்துடுச்சு. அந்த மாதிரி எல்லாருமே வந்து வீட்டில் வந்து புக்கு நீங்கள் தேடி போகும்போது புக்கு கிடைக்காது இல்லையா, அதனால் சந்தாதாரம் ஆகிடுங்க. அடுத்ததாக இந்த வந்து தண்டராம்பட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தண்டராம்பட்டோட நிற்கக்கூடாது. அடுத்த மீட்டிங் போடும்போது இது மாதிரி ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு மீட்டிங் போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வந்து ஒரு குறுகிய இடத்துலையே ஒரே இடத்துல நீங்கள் வந்து போடுறீங்கனாக்கா இங்களுக்கும் நிறைய பேர் வருவாங்க. அடுத்த கிராமத்தில் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆக அந்த கிராமத்தில் நீங்கள் முதல் நாள் விளம்பரம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கிட்ட போய் சொல்லலாம். ஒரு 10 விவசாயிகிட்ட கண்டிப்பாக சொல்லலாம், எங்கள் ஊரில் நான் போடுறேன், நீங்கள் எந்த செலவும் எடுத்துக்காதீங்க, அந்த செலவு நாங்களே பார்த்துக்குறோம், உங்கள் இடம் மட்டும் கொடுங்க அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊரில் ஏதோ நடக்குதுன்னு அங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக வருவாங்களா, வரமாட்டாங்களா? நல்லா இது வந்து பெரிய டெவலப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு மாதம் மீட்டிங் போகலாம். என்னுடைய கருத்து. இந்த கருத்து வந்து நீங்கள் உட்காந்து பேசுங்க, ஆனால் கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னா நாங்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி சுவாசம்ன்ற பேரில் வச்சிருக்கிறோம். ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 9 பேர் தான் கம்பெனி ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி 600 பேருக்கு மேலே தாண்டிடுச்சு. அந்த மாதிரி நாங்கள் கிராமமாக போய் ஒவ்வொரு கிராமமாக பார்த்து மீட்டிங் போட்டு கொண்டு வந்தனால தான் எங்களால் வளர முடிஞ்சுது. இன்றைக்கி எங்களோட பொருளை வந்து நிறையா விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, நிறைய சந்தை வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி கிராமந்தோறும் போடலாம். இது என்னுடைய கருத்து. ரெண்டாவதாக, நான் மதியானத்துக்கு முன்னாடியே சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் டைம் கேட்டேன். என்னுடைய ஒரு சின்ன ஒரு கருத்தான ஒரு பாடல், அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பதியுன்னு தெரியல. அதை பற்றி நான் பேசிட்டு என்னுடைய கருத்தை முடிச்சுக்கிறேன். இதில் யாராவது அரசியல் தலைவர் இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய பாடலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறத நான் மன்னிச்சிருங்க. ஏன்னா அது ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து. முதல்ல மண்ணை பற்றி பேசிடுவோம், அப்புறம் வந்து மனுஷனை பற்றி பேசுவோம். மண்ணை பற்றி பேசணுன்னாக்கா, நல்ல வளமான மண்ணை நம்மளுக்கு பெரியவங்க கொடுத்துட்டு போனாங்க. அந்த மண்ணை என்ன பண்ணோம், நம்ம கெடுத்துட்டோம். எப்படி கெடுத்துனாக்கா, வறட்டு பூமியின்னு உரம் போட்டு வயலையெல்லாம் கெடுத்துப்பட்டோம். பூச்சி விழுகுதுன்னு விஷம் வாங்கி தெளிச்சுப்பட்டோம். அதுக்கும் கடன் மேலே கடன் வாங்கி கடனாளி ஆகிப்பட்டோம். விளைஞ்ச நெல் அரிசி விஷச்சோறு ஆனதம்மா, அதையே உண்டுபுட்டு நோயாளி ஆனோம் அம்மா. பாழுடம்பை பாதுகாக்க பல லட்சம் செலவிட்டோம். பல லட்சம் போனாலும் உடம்பு மட்டும் தேரலையே. மருத்துவத்தில் புதியதாய் புற்றுநோய் வந்ததம்மா.
அதுவே நம்முடம்பில் நிலையாய் நிலைத்ததம்மா. மருத்துவம்தான் பார்த்தோம் அம்மா, ஆனாலும் நோய் மட்டும் தீரலையே. காடு கழனி வித்துப்புட்டு மருத்துவரை வாழ வைத்தோம். காடு கழனி வித்துப்புட்டு மருத்துவரை வாழ வைத்தோம். மருத்துவரும் காரினிலே பவனி வர, மருத்துவரும் காரினிலே பவனி வர நாம் பாடையிலே சென்று விட்டோம். இதுதான் ரசாயன விவசாயத்தினுடைய நிலைமை. இதிலிருந்து எல்லாரும் மீளணும். அந்த மீளன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பாடல் வந்து நானே எழுதுனது. அது ஒரு பெரிய நீண்ட பாடல், ஒரு 60 வரி வரும். அதில் உங்களுக்கு ஒரு 10 வரி மட்டும்தான் பாடிடுற நேரம் பொறுத்து. அடுத்ததாக முக்கியமாக நம்ம சமுதாயம் நல்ல சமுதாயமாக வளரணும் அப்படின்னாக்கா இப்போ நான் சொல்கிற பாடல் உங்களுக்கு கருத்தாக இருக்கும். இதில் நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக அரசியல் தலைவர் எனக்கு மன்னிக்கணுன்ட்டு. ஊரெல்லாம் சாராயம், உற்சாக வியாபாரம், ஒரு சிலருக்கு ஆதாயம், அழியுதிங்கே சமுதாயம், அழியுதிங்கே சமுதாயம். படிக்கிற வயசு பையன் குடிக்கிற ஆசையிலே ஓடுகிறான் பாருக்குள்ளே, கேட்க இங்க யாரும் இல்லை. படிக்கிற வயசு பையன் குடிக்கிற ஆசையிலே ஓடுகிறான் பாருக்குள்ளே, கேட்க இங்கே ஆசை யாரும் இல்லை. குடியின் மயக்கம் குடும்பத் தலைவன் குப்புற கிடக்கிறான் ரோடிலே. பசியின் மயக்கம் அவன் குடும்பம் முழுவதும் இருண்டு கிடக்குது வீட்டிலே. பட்டினி கிடக்குது வீட்டிலே. நாட்டிற்கும் கேடென்றார், மது வீட்டிற்கும் கேடென்றார், ஆனாலும் விற்கின்றார், ஆனாலும் விற்கின்றார். தலைமுறை ஒன்று அழுகிறதே, தலைமுறை ஒன்று அழுகிறதே, நமது உள் மனம் அழுகிறதே. தடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை தடவி தடவி வளர்க்கிறதே. தடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை தடவி தடவி வளர்க்கிறதே. ஊரெல்லாம் சாராயம், உற்சாக வியாபாரம், ஒரு சிலருக்கு ஆதாயம், அழியுதிங்கே சமுதாயம். பயிர் நடுவே களைகள் போலே, பயிர் நடுவே களைகள் போலே, மதுக்கடைகள் ஊருக்குள்ளே, மதுக்கடைகள் ஊருக்குள்ளே. உயிர் குடிக்கும் நஞ்சை தேடி ஓடுகிறார் பாருக்குள்ளே, உயிர் குடிக்கும் நஞ்சை தேடி ஓடுகிறார் பாருக்குள்ளே. மனிதகுல பெருமை கெடுக்கும் மதுபானம் தேவையா, மனிதகுல பெருமை கெடுக்கும் மதுபானம் தேவையா. இது மக்கள் நலனில் அக்கறை உள்ள சர்க்கார் செய்யும் சேவையா, சர்க்கார் செய்யும் சேவையா. வருமானமே குறி என்றால், வருமானமே குறி என்றால் வழிநெடுக சர்க்காரு விடுதிகளை திறக்குமா, விபச்சார விடுதிகளை திறக்குமா, விபச்சார விடுதிகளை திறக்குமா. கருவூலம் நிறைவதென்றால், கருவூலம் நிறைவதென்றால் களவு கூட தொழில்தானே, களவு கூட தொழில்தானே. கவர்மெண்டே திருட சொல்லி பச்சை கொடி காட்டுமா, கவர்மெண்டே திருட சொல்லி பச்சை கொடி காட்டுமா. நித்தம் நித்தம் அதுவால் நிகழும் விபத்துக்கள் இங்கே ஏராளம், நித்தம் நித்தம் அதுவால் நிகழும் விபத்துக்கள் இங்கே கொஞ்சமா. குடியின் வெறியால், குடியின் வெறியால் குடும்பத்தில் நடக்கும் கொடுமைகள் இங்கே கொஞ்சமா. சத்தமின்றி உயிர் கெடுக்கும் சாராயத்தை வெறுத்திடுவோம். மதுவாடை அறியாத, மதுவாடை அறியாத ஒரு சமுதாயம் நாம் படைத்திடுவோம். புதிய சமுதாயம் நாம் படைத்திடுவோம், புதிய சமுதாயம் நாம் படைத்திடுவோம். நன்றி, வணக்கம். பயிற்சி பெற்றேன்னா அங்கே வந்து ஏதாவது இங்கே வந்து ஏதாவது பயிற்சிகள் கொடுப்பாங்க, எது விவசாயம் எப்படி செய்யணும், என்ன ஏதுன்னு இதெல்லாம் ஒரு சில டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்கன்னு தான் நான் வந்தேன் ஊர்லேருந்து கிளம்பி. இங்கே வந்து பார்த்தா பயிற்சி எங்களுக்கு தான்ன்றது இங்கே வந்து பின்னாடி தெரிஞ்சுக்கிச்சு. இங்கே வந்து எப்படி பயிற்சின்னா எப்படி ஒருங்கிணைக்கணும், எப்படி குழுவாக செயல்படணும், விவசாயிகளெல்லாம் எப்படி அனைவரட்சி பண்ணணும், விட்டு கொடுக்க மனப்பான்மை, இது மாதிரி நிறையா கற்றுக்கினேன். நான் இன்னும் எதிர்பார்த்தது காலநிலை மாற்றங்களுக்காக பயிர் இதுகளை சொல்லுவார். ஆல்ரெடி எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த நெல்கள் விளையும்ன்றதையெல்லாம் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். இதை பற்றி எனக்கு இது எல்லாமே உடன்பட்டது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பக்கத்துக்கு நான் வந்து ஒரு 2 ஆண்டாக வந்துட்டுருக்கேன். இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் வந்து ஒரு குழுவாக யாருக்கு என்ன வேலை செய்யணுன்றதை வந்து இங்கே யாரும் சொல்கிறதில்ல. அவங்கவுங்க வேலை அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரு இந்த இடத்துக்கான குழுவினுடைய தலைமை பண்பு வந்து யாரும் சொல்லி செய்யாத அளவுக்கு ஒரு தலைமை பண்பு இருக்குது. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி இந்த 2 நாள் கூட்டமும் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது மேலும் மேலும் நல்லா வரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
பயிற்சி பற்றி சொல்லணும்னா ரெண்டு விஷயம் தான். ஒரு விஷயம் என்னன்னா, தலைமை பண்பு வந்து யார் எடுத்துக்கிட்டுன்றதுல வந்து எல்லாருமே வந்து தயக்கம் இருக்கு. அதை வந்து எல்லாரும் வந்து தலைமை பண்பு எடுத்துக்கணுன்றதான் ஐயா வலியுறுத்தி சொன்னார். ஏன்னா வந்து ஒருத்தர் தான் முன்னிருந்து இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்து 2 பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் இல்லாமல் இன்னும் 4 பேர், இன்னும் 5 பேர் அப்படி அடுத்து உருவாகணுன்றது இந்த 2 நாள் பயிற்சி பெற்ற மூலயமா நான் கற்றுக்கிட்டேன். மருத்துவர். அப்போ அந்த மருத்துவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், அதை எப்படி போக்கணும், அதை எப்படி நீக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த நோயுடைய விஷயம் என்ன ஆகுதுன்னா கிளியர் ஆகிடுது. அதுபோல் இங்கே வந்து 2 நாள் இயற்கை வேளாண்மை பயிற்சி பட்டறையில் நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான நல்ல கருத்துருக்கள், செயல்பாடுகள், ஒரு அதிகமான ஒரு விஷயம் தெரிஞ்ச விவசாயிகளிடத்திலிருந்து பல கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. அது இல்லாமல் என்ன சந்தேகம் கேட்டாலும் சார் வந்து தெளிவாக ஒவ்வொருத்தருக்கும் என்ன கருத்து வேண்டுமோ அதை தெளிவுபடுத்துகிறார். இதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. மதிய உணவாகட்டும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, அது டிஃபனு, அதுக்கு அடுத்தது வந்து இடையில சிற்றுண்டி, டீ, இது போல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்பு முறையில் மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இதில் எந்த விதமான குறை சொல்லவே வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து சிறக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த விவசாயத்தை மேலும் இந்த மரபு முறையில் நல்லா செயல்பட்டு ஒரு நல்ல நிலை அடையணுன்றது தான் என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசை. நன்றி. ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பேச முடியும். திடீர்னு பேச சொன்னா கஷ்டம். அதுவும் எல்லாரும் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்து இதுள்ள தாங்க முடியல. சரி, ஓவர் ரூல்டு. சரி, பயிற்சி பட்டறையை பற்றி சொல்லணுன்னா எல்லாரும் சொல்கிற விஷயம்தான். ரொம்ப பேசிக்காக இருக்கும் அப்படிங்கிற உணர்வில் வந்தேன். ஆனால் பாமையன் ஐயா வராருன்னதும் சரி, இதில் வேற ஏதோ விஷயம் இருக்குது, வில்லங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கூடவே வந்து அதை வரங்கய்யா, அதையும் வரங்கய்யா. ரெண்டாவது விஷயம், பாஸ்கர் பேசினார். நம்ம முதல்ல துவக்கி வச்சவர் ஜெயச்சந்திரன் ஐயா, அடுத்து பாஸ்கர் ஐயா, அப்புறமா பாமையன் ஐயா. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் வந்து பட்டத்திட்டுறாங்க. அதை நீங்கள் உணர்றீங்களான்னு எனக்கு தெரியல, நான் உணர்றேன். முதல்ல ஜெயச்சந்திரன் ஐயா வந்து நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாரு. ரெண்டாவதாக வந்து பாஸ்கர் ஐயா பேசுகிறாரு இயற்கை வேளாண்மை பற்றிய அரசியல். அந்த அரசியல் வந்து அவர் பேசுனதில் பாதி விஷயம்தான் புரிஞ்சுது. இன்னமும் அதை பற்றின சிந்தனை ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது, நிறைய விஷயம் புரியல. அதற்கப்புறமா பாமையன் ஐயா அவருடைய புத்தகங்களை படிச்சிருக்கேன். எல்லாரும் யூடியூப்பில் அவர் பேசுகிறத கேட்டிருப்போம், நிறைய யூடியூப்ஸ் பார்த்துட்டும் இருக்கேன். இருந்தாலும் நேரடியாக வந்து அவருடைய அவங்க கீதா சொன்னது தான், நேற்று நாங்கள் அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். மாலை நேரத்தில் அவருடைய வகுப்பு வந்து ஒரு மாதிரி திணிக்கப்பட்டு வேக வேகமாக ஓடினாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு இயற்கையாக இல்லை, ரொம்ப வேகமாக போன மாதிரி இருந்தது. அதனால் நிறைய விஷயங்களில் வந்து ஒரு சரியான புரிதல்கள் இல்லாமல் தான் போனோம் ஐயா பேசினதில். இன்றைய வகுப்பில் வந்து நேற்றைய அரசியலை சார்ந்த முன்னெடுப்புகள் இருந்ததை பார்க்குறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளவு இயற்கை விவசாயிகள், இயற்கை ஆவலர்கள் எல்லாம் வந்து 2 நாட்கள் முழுதாக தங்களுடைய நேரத்தை விட்டுட்டு வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயிற்சி பட்டறையை வந்து தயார் செய்த நம்மளுடைய கலசப்பாக்க பாரம்பரிய மையத்துக்கும் எல்லார் சார்பாகவும், எல்லாரும் சொல்கிறீங்க, எல்லார் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள். 2 விவரங்கள் சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து இந்த பயிற்சி பட்டறையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்த கட்டம்ங்கிறது நம்ம இன்னைக்கு பேசுனது ஒருங்கிணைப்பு, ஒவ்வொருவருடைய பணி. அந்த ஒருங்கிணைப்பு எதற்காகன்னு 4 விஷயங்கள் போட்டிருந்தாங்க. 4 விஷயங்களை பேசணும். யார் யாரெல்லாம் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கணுங்கிறதையும் போட்டிருந்தோம். இந்த 4 விவரங்கள் இல்லாமல் ஒருங்கிணைப்பு ஏன் தேவை, ஒருங்கிணைப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விவரங்களையும்,
மேலும் ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் பணியாற்ற முடியும், தங்களுடைய பங்களிப்பை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக விரிவாக பேசுனா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. தான் நம்ம எல்லாருமே இங்கே இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம். அப்படி இருக்கு சொல்ல வெறும் விவசாயம் பண்ணிட்டா நம்ம எல்லா உயிரும் இன்புட்டு வாழ்ந்துருமா? துளசியானா சொன்னார், ஐயா ஒன்று இன்னைக்கு சின்ன விதை ஆலமரமாக விரிஞ்சி இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஆலமரம் பெருசாக விரிஞ்சி பெரிய லெவலாகும் போது இங்கே 100 பேராக இருக்கிறவங்க ஒரு 1000 பேரா 1,00,000 பேராக திரண்டு இந்த மதுவுக்கு எதிராகவும் கண்டிப்பாக போராடக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பாக வரணும். மதுன்றது வந்து யாரோ ஒரு தனி மனுஷன் குடிச்சிட்டு செத்து போகிறான் அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது. ஒருங்கிணைப்பு ஒரு பெரிய லெவலில் ஏற்பட்டால் ஒரு 4 பேர் நம்ம விவசாயம் பண்ணுறோன்னா மண்ணை பற்றி யோசிப்போம், மண்ணுக்கு தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு நினைப்போம். இந்த 4 பேர் 40 பேர் விவசாயமானவன் இயற்கை விவசாயம் ஆனால் அந்த பிளாஸ்டிக்கை கொஞ்சம் தவிர்க்கலாம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். சுற்றுச்சூழலை பிளாஸ்டிக்ன்றது எங்கேருந்து வருது? அந்த மதுன்றதுனால அதை வச்சு தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கான ஒரு சார்பாக நானும் முத்துக்குமரையா பயணிக்கும் போது ஆரணி வார சந்தையில் வந்து இதோ வார சந்தை நடத்துகிறோம். நம்ம போராட்டம் நடந்து இந்த விவசாயம் எப்படி செய்யணும்னு போராட்டம் நினச்சி அடுத்த கட்ட நகர்வாக அந்த பயிற்சி பட்டியல் கலந்ததுனால நம்மளுடைய வேலை என்ன, அடுத்து வந்து இப்போது டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ மாநில லெவலில் போகணும். இதனுடைய கூட்டமைப்போட அடுத்த பிரச்சனை எப்படி கவர்மெண்ட்டோட இல்லை மற்ற கூட்டமைப்போடு சேர்ந்து நம்ம என்ன பிரச்சனை பேஸ் பண்ணோம், அடுத்த கட்ட நகர்வாக நம்ம எப்படி கூட்டமைப்பை ஒன்றா இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படி உண்டான அந்த முழுமையாக தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் தலைமை எப்படி என்னுடைய பண்புகளாக வளர்த்துக்கணுடைய முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கினேன். நம்ம கலசவாங்க டீம்லேருந்து ஆலமரம் விழுது வந்து நாங்கள் மற்ற வளர்ந்துட்டுருக்கோம். அந்த விழுது வேறு ஊன்றதுக்கு உண்டான அடிப்படை தளத்தை வந்து இங்கேருந்து கற்றுக்கிட்டு அந்த மரம் இன்னும் பிடிச்சமாக மாற நான் கண்டிப்பாக உழைப்பேன். இதில் ஆரம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.